ஆஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். பராபவ வருஷம் ஆனி மாதம் 15/6/2026 16/7/2026 வரைக்கும் உண்டான மாத பலன்கள், அதாவது ஆனி மாதத்தினுடைய பலன்களை இப்போ பார்க்க வந்திருக்கோம். தனுசு ராசி நேயர்களே, மூலம் பூராடம் உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி குரு 8ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கார். இப்போ பார்த்தாலேயானால் உங்களுடைய 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 2 பேருமே சேர்ந்து 8ஆம் இடத்துல இருக்கார். என்ன சார் இது இப்போ இப்படி இருக்குது? அஷ்டமத்தில் போய் 6ஆம் அதிபதி 11ஆம் அதிபதிலாம் சேர்ந்துருந்தால் எப்படி சார் இருக்கும்? நான் உங்களுடைய ராசிக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனைகள், கோர்ட்டு வழக்கு வம்பு இந்த மாதிரியான பிரச்சனைகள், உடல் நலத்தில் பின்னடைவு இது மாதிரி ஏதாவது இருந்ததேயானால் அதில் நிச்சயம் வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமையும். ஏன்னா 8ஆம் இடம்ன்றது மறைவு ஸ்தானம்னு சொல்லுவோம். வெளிநாடு வெளியூர் பிரயாணங்களை கொடுக்கும். அது தவிர 8ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால கோர்ட்டு வழக்குகளில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, சாதகமான தீர்ப்புகள் நிச்சயமாக வரும். அதுவும் லீகல் டிஸ்பியூட்டு, வீடு மனை அந்த மாதிரியான விஷயங்களில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு சாதகமாகவே அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். ஏன்னா 4ஆம் அதிபதியும் 8ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறதும் 6ஆம் அதிபதியும் அங்கே போய் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம், புதிய வேலை கிடைக்கும், வேலையில் மாறுதல் கிடைக்கும், மாற்றத்தில் ஏற்றம் கிடைக்கும், பணவரவு அதிகமாகும், கவலைப்பட தேவையில்லை. அது தவிர பார்த்தாலேயானால் 2ஆம் இடத்தை குருவும் சுக்கிரனும் சேர்ந்தே பார்க்கறதுனால பேச்சில் இனிமைத்தன்மை இருக்கும். பேச்சினாலேயே அடுத்தவர்களை வெல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். அதோடு பார்த்தாலும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல, அதாவது செவ்வாய் பகவான், பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு பேசும். இப்போ சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறத சொன்னோம். இருந்தாலும் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தெல்லாம் ஏற்றி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு, அது தவிர உங்களுக்கு குழந்தையின் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. இருந்தாலும் 19/6/2026 அப்புறம் செவ்வாயினுடைய மாறுதல் 6ஆம் இடத்துக்கு போகிறது. அதனால் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். உடல் நலத்தில் பின்னடைவுன்னா என்ன சார் இப்படி சொல்கிறீங்கன்னா, உடல் நலத்தில் பார்த்தீங்களேனால் 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால இரத்த சம்பந்தமான, பிபி சம்பந்தமான, பிபி சம்பந்தமான நோய்கள் வரக்கூடும், உஷ்ண சம்பந்தமான நோய்கள் வரக்கூடிய வாய்ப்பு, இந்த கேன்சர் அந்த மாதிரியான விஷயங்களில் வரக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா செவ்வாய் 6ஆம் இடத்துல போய் இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது, இரத்த சம்பந்தமான பிரச்சனைகளை நிச்சயமாக கொடுக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் கொடுக்க வேண்டியவங்க, திருப்பி கொடுக்க வேண்டியவங்க எல்லாரும் கண்டிப்பாக திருப்பி கொடுத்தே. 6ஆம் இடத்துல இருக்க செவ்வாய் நிச்சயமாக கடன்களை திரும்பி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போட்டிகள் எல்லாவற்றிலும் வெற்றிகள் நிச்சயம், கவலைப்பட தேவையில்லை. எந்த போட்டியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, IAS IPS, அதாவது UPSC, IIT, JEE, MBBSக்கு உண்டான நீட்டு, இல்லைன்னா கிளாட்டுன்னு வைக்கிறாங்க இல்லையா, இந்த இதுக்குன்னு, அதாவது அட்வொகேட்ஸுக்கு, எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. சரி, இந்த காலத்தில் சூரியனும் புதனும் சமசப்தமத்தில் இருக்கார். சமசப்தமத்தில் இருக்கிறது எந்த வகையான மாற்றத்தை கொடுக்கும்? ஏற்றத்தை கொடுக்குமா இல்லை பிரச்சனையை கொடுக்குமா அப்படின்றத ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. பார்ட்னர் பிஸ்னஸ் செய்யக்கூடிய தனுர் ராசி என்பவர்களுக்கு சூரியனும் புதனும் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய பார்ட்னர் கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதன் அப்படின்றது அனலைசிங் பிளானட். அப்போ அவர் அங்கே ஆட்சி பெற்றிருக்காரு, கூட சூரியனும் இருக்கார். அப்போ பார்ட்னர் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு உங்களுடைய பார்ட்னர்னால ஒரு சில காலகட்டங்களில் ஏமாற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவர்களுடைய கையும் ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா ராசிநாதனான குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு போயிட்டாரு, கூட சுக்கிரனும் இருக்காரு, குரு சுக்கிர யுத்தமாக இருக்குது. அதே போல் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கிறாரு. முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால பிரம்மாண்டமான எண்ணங்களை செய்யணும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் அர்த்தாசிரம சனியாக உங்களுக்கு இருக்கின்றார். அப்போ உடல் நலத்தில் தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத அளவுக்கு கூடிய வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால உடல் நலத்தில் தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன ஒன்று ஆறுதல் அப்படின்னா, 8ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிற குருவுடைய பார்வை உங்களுடைய 4ஆம் இடமான இன்னொரு வீடான மீனத்தை பார்க்கறதும், அந்த மீனத்தில் உள்ள சனியும் பார்க்கறதுனால உடல் நலத்தில் தொந்தரவுகள்
சுகவீனம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அது நிரந்தர ப்ராப்ளம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லாமல் சந்தோஷம் தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார ஒற்றுமை குலையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 7ஆம் இடத்துல எப்பொழுதுமே சூரியன் இருக்கும்பொழுது அது லைஃப் பார்ட்னர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் டாமினேட் பவர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தேவையற்ற வார்த்தைகளை இந்த காலகட்டங்களில் தவிர்த்தோம் அப்படின்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாமா? பிரச்சனைகளை தவிர்க்கலாம். சரி, இப்போ இதை மாதிரி இருக்கும்பொழுது உங்களுக்கு இந்த பயிற்சிகள் ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்குது. ஆனால் இந்த தனுர் ராசி என்பவர்களுக்கு ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதற்கு பேர் சந்திராசிரம தினங்கள் அப்படிம்போம். அந்த சந்திராசிரம தினங்களில் புதிய முயற்சிகள் எடுக்கிறத தவிர்ப்பது சிறந்தது. அது என்னன்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க 17/6/2026 மற்றும் 18/6/2026 மற்றும் 19/6/2026. இது ஜூன் மாதத்தில். அடுத்தது ஜூலை மாதத்தில் பொறுத்தளவுக்கு 14/7/2026 மற்றும் 15/7/2026 மற்றும் 16/7/2026. இந்த 3 நாட்களும் புதிய முயற்சிகள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகிறத தவிர்ப்பது சிறந்ததாக இருக்குமா? தவிர்ப்பது சிறந்ததாக இருக்கும். சரி, இப்போ இந்த தனுர் ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு மூலம் பூராடம் உத்திராடம் இந்த ராசி என்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனின் தன்மை குறையுது. அப்படி நாம் சரணாகதி அடைய வேண்டியது எம்பெருமான் குருவருக்கு சரணாகதி அடைய வேண்டியது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகில் உள்ள ஆலங்குடி ஸ்தலத்துக்கு போயிட்டு ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை, தாயாருக்கு ஒரு அர்ச்சனை, குரு பகவானுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக தீர்த்தத்தை சாப்பிட்டு வந்தோம்னாக்க வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை தீருமா? தீரும். எனக்கு அவ்வளோ தூரம் போக முடியாது அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு ஈஸ்வரன் கோயிலில் உள்ள நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு வியாழக்கிழமை முதல் ஓரை 6 to 7 ஒரு நெய் தீபம் 9 முறை பிரதட்சணம். அதே போல் அந்த மாத கடைசியில் வரக்கூடிய வியாழக்கிழமை அன்னைக்கு 54 எண்ணிக்கை அல்லது 108 எண்ணிக்கை கொண்ட வெள்ளை மூக்கு கடலை மாலை வாங்கி குரு பகவானுக்கு அல்லது குரு பகவானுடைய அதிதேவதையாக கருதப்படுகின்ற தட்சிணாமூர்த்திக்கு போடணும். அதே போல் கடைசி வியாழக்கிழமை அன்னைக்கு சக்கரை பொங்கல் அங்கே உள்ள சிவாச்சாரியார்கிட்ட சொல்லி சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணி வர ஈஸ்வரனுக்கு தட்சிணாமூர்த்திக்கு அல்லது குரு பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி வரக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணினாக்க வாய் வாழ்த்தாவிட்டாலும் வயிறு வாழ்த்தும்ன்ற போல வரக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் விலகுமா? விலகும். ஒரே கதி சரணாகதி, குருவிட்ட சரணாகதி. சரி, இந்த தனுர் ராசி என்பவர்களுக்கு 15/6/2026 16/7/2026 சற்றேறக்குள் 32 நாட்கள் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்முடைய அஸ்ட்ரோ KS ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா, தனுசு ராசியை பொறுத்தவரை ராசிநாதன் உச்சம் பெற்றிருப்பதும் 2ஆம் இடத்தை பார்ப்பதும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. சுக்கிரனும் 8ஆம் இடத்துல போய் இருக்கார். அதனால் புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு, பழைய கடன்கள்லாம் கொடுக்க வேண்டியவங்க நிச்சயமாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு, தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு, பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சொந்த தொழிலில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கோர்ட்டு பிரச்சனைகள், அதை தவிர வீடு சம்பந்தமான லிட்டிகேஷன்ஸு பிரச்சனைகள், சொத்து தகராறு, இந்த வில்லங்கம், இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியின் மூலியமாக உங்களுடைய சுகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அலைச்சல் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதாவது மன அமைதி இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். அதை தவிர வெளிநாடு வெளியூர் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு 85 விழுக்காடு மிகப்பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த காலமான பராபவ வருஷம் ஆனி மாதம் அமையும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். மகர ராசி நேயர்கள், மகரத்தின் நிலைமை நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறது பெரிய விசேஷம். சுக்கிரனும் உங்கள் ராசியை பார்க்குறார், மிகப்பெரிய விசேஷம். சிகரம் ஏறப்போகக்கூடிய தருணமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். குரு சுக்கிரன் 2 பேருமே இருக்கா. திருமணம் கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு. 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர்
5-10 அதிபதி மிகப்பெரிய யோகர், அவரும் 7ஆம் இடத்துல போய் இருக்கார். இவ்வளோ நாளாக கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கவா தடைப்பட்டுட்டே இருந்தது, இதெல்லாம் போய் நிச்சயமாக திருமண பாக்கியம் ஏற்படும், குழந்தை பிராப்தியும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு பேசுகிறோம். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய், 4ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்று போயிருக்கார். அவர் 5ஆம் இடத்துக்கு போகிறார். 5ஆம் இடத்துக்கு போகிறதுனால என்ன ஒரு ஏற்றம் இருக்கும் அப்படின்னு பார்த்தலையானால், புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு, அதன் மூலியமாக புதிய கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். ஏன்னா சுக்கிரனும் போய் அங்கே இருக்கார், 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். 10ஆம் அதிபதியும் 7ஆம் இடத்துல இருக்கார். அதனால் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் தொழிலில் அதீதமான லாபங்கள் இருக்கும். இந்த காலகட்டத்தில் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. முயற்சிகள் எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தில் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும். கடைசியாக ஒரு 7-8 வருஷமாகவே பெரிய பிரச்சனையில் இருந்து இப்போ தான் 7.5 சனி முடிஞ்சு வெளியில் வந்திருக்கீங்க. இந்த காலகட்டத்திலேருந்து உங்களுக்கு எல்லாமே வெற்றி நடை போடக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கவர் 8ஆம் இடம் போகிறார். எப்போது 5/7/2026 8ஆம் இடம் போகிறார். மறைந்த காலகட்டமாக போகிறது. அதனால் 5ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போகிறதுனால குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். அது தவிர பார்த்தோம்னா குழந்தைகளுக்குன்னு கொஞ்சம் செலவு பண்ண வேண்டிய கட்டாயம் வரும். அது தவிர அரசாங்கம் சம்பந்தமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள், தொழிலில் அரசாங்கத்தின் மூலியமாக சிறு கெடுபிடிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. இந்த ஆனி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு சூரியன் மற்றும் புதனுடைய மாற்றங்கள் எந்தெந்த ஏற்றத்தை கொடுக்க போகிறது அப்படின்றதையும், இந்த மாதத்தினுடைய சந்திராஷ்டம காலம் எப்படி இருக்கும், அதை தவிர உங்களுடைய ஜாதகத்தில் தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா என்னென்ன கோவில்களுக்கு எளிய பரிகாரங்கள் என்ன செய்யலாம் அப்படின்றதையும் ஐயா கிட்ட கேட்பேன். நல்லா அற்புதமாக சொன்னீங்க. மகர ராசி அதிபதி சனி பகவான், ராசியாதிபதி சனி பகவானே 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்காரு. அப்போ எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறுமா? வெற்றி பெறும். என்ன சாமி, சனி பகவான் 3ஆம் இடத்துல இருந்தாக்க முயற்சி தோல்வி அடையும் சொல்லுவீங்க, இப்போ பார்த்தா வெற்றி பெறும் சொல்றீங்களே. உண்டு. குரு உச்சம் பெற்று அவர் தன்னுடைய வீடான மீனத்தையும் அதுல உள்ள சனி பகவானையும் பார்க்கிறாரு. அப்ப குரு பார்த்த இடம் முன்னேறும். அப்போ எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறுமா? வெற்றி பெறும். ஏற்கனவே 2ஆம் இடத்துல ராகு இருக்காரு. ராகு அப்படின்னா பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம். நீங்கள் எடுக்கின்ற பிரம்மாண்ட முயற்சிகள் அத்தனையும் தனக்காரகனான குருவின் பார்வை 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்திலையும் உங்களுடைய ராசி அதிபதியான சனி பகவானுடைய படுறதுனாலையும் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். மாசம் பிறக்கும்போது அங்காரகன் இருக்கின்ற இடம் 4ஆம் இடம். அவர் திருப்பி மாறக்கூடிய காலகட்டங்கள் 19/6/2026 மாறக்கூடிய இடம் ரிஷபம். எப்பொழுதுமே சனியோடைய லக்னத்திற்கும் சனியோடைய ராசிக்கும் சுக்கிரன் யோகர். அங்க செவ்வாய் போறாரு. நீண்ட நாட்களாக காணி நிலமாவது வாங்கி சொந்த இடம் கட்டணும்னு நினைக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு சொந்த வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அபார்ட்மெண்ட் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நிலத்தில் போட்ட முதலீடுகள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரெனோவேஷன் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய மகர ராசி என்பவர்கள் வீட்டை ரெனோவேஷனுக்கு தேவையான பணம் கிடைக்குமா? பணம் கிடைக்கும். ஏன் அப்படின்னாக்க தனக்காரனான குரு பகவான் உச்சம் பெற்று அவரே சதசப்தமமாக ராசியை பார்க்குறாரு. கேட்ட இடத்துல கேட்ட பணம் எப்படி பைப்பில் திறந்தா என்ன எப்படி பிசுறு இல்லாமல் கொட்டுமோ, கேட்குற இடத்துல பணம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரிய பகவானும் புத பகவானும் இருக்காரு. ராசிக்கு 8ஆம் அதிபதியான சூரிய பகவான் 6ல் போய் மறைகிறது சிறப்பு. வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு ராகுவோடைய 2ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு
பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா? பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதனால் மகர ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த 15/6/2026 16/7/2026 வரையிலும் யாரிடமும் வாதம் விதாண்டாவாதம் செய்யாமல் இருக்கிறது சிறப்பாக இருக்குமா? சிறப்பாக இருக்கும். அரசு துறையில் வர பிரச்சனைகளை கொயட்டாக கேட்டுக்கிட்டு பார்ப்போம், பார்க்கலாம், பார்க்குறேன்னு இருந்தால் பிரச்சனைகளை விட்டு விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அடுத்தது 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்திலேயே கல்விக்காரனான புதனும் ஆதித்யனும் சேர்ந்து இருக்கிறதுனால படித்த படிப்பிற்கு உண்டான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் பார்த்தீங்கன்னா பிகாம், எம்காம், சிஏ, ஐசிடபிள்யூஏ மற்றும் கணித தொடர்புடைய படிப்பு படித்தவங்களுக்கு படித்த தொழிலில் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கத்து வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க மகர ராசி நேயர்கள் சிகரம் ஏறக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்குவார். ஆனாலும் ஒரு சில பேருக்கு ஒரு சில நாட்களை தவிர்க்கணும் அப்படின்ற நாட்கள், அதுக்கு பேர் சந்திராசிரம தினங்கள் அப்படின்னு பேர். அந்த சந்திராசிரம தினங்களில் புதிய முயற்சிகள், வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணங்களை தவிர்ப்பது சிறந்ததாக இருக்குமா? சிறந்ததாக இருக்கும். அது என்னென்னைக்குன்னு பார்க்கலாமா? 19/6/2026, 20/6/2026 மற்றும் 21/6/2026 இந்த 3 தினங்களும் புதிய முயற்சிகள் மற்றும் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணங்களை செய்கிறது தவிர்ப்பது சிறந்ததாக இருக்குமா? சிறந்ததாக இருக்கும். சரி, ஒரு சில மகர ராசி என்பவர்களுக்கு தசாநாதனாலேயோ, புத்திநாதனாலேயோ, அந்தரநாதனாலேயோ, சூட்சமநாதனாலேயோ கிடைக்கக்கூடிய பலனின் தன்மை குறையுது அப்படின்னா நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஈஸ்வரன் கோயிலில் உள்ள நவகிரகத்தில் உள்ள சனீஸ்வர பகவானுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் எப்போ 15/6/2026 16/7/2026 வரக்கூடிய சனிக்கிழமை சனி கோரையான முதல் கோரை 6 to 7 நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஈஸ்வரன் கோயிலில் உள்ள சனீஸ்வர பகவானுக்கு எள் தீபமும் 9 முறை பிரதட்சணமும் மாத கடைசியில் வரக்கூடிய சனிக்கிழமை இன்னைக்கு அங்கே உள்ள சிவாச்சாரியார்கிட்ட சொல்லி 1 தயிர் சாதம் அல்லது எள் சாதம் செய்து சனீஸ்வர பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி வரக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணினா வாய் வாழ்த்தாவிட்டாலும் வயிறு வாழ்த்தும். அப்போ வரக்கூடிய பிரச்சனைகள் சூரியனை கண்ட பனி எப்படி விலகுதோ அதே மாதிரி விலகுமா? விலகும். சரி, மகர ராசி நேயர்களுக்கு 15/6/2026 16/7/2026 வரையிலும் சற்றேறக்கூடிய 32 நாட்கள் என்னென்ன நற்பலன்கள், என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுக்கே செய்யங்கிறவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. மகரத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய ஏற்றமான காலம். ராசிநாதனும் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். குரு பார்க்கக்கூடிய நன்மை. குருவும் உங்கள் ராசியும் பார்க்குறார், 3ஆம் இடத்தையும் பார்க்குறார். எல்லா விதமான புது முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறும். இளைய சகோதரர்களோடு நல்ல ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய காலகட்டம். எழுத்து பணிகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். திருமண பாக்கியம் கைகூடும், திருமணம் ஆகக்கூடிய காலகட்டம். அதை தவிர பார்த்தேனால் உங்களுக்கு 5ஆம் இடத்துல வரக்கூடிய செவ்வாய் மூலியமாக லேண்டு அந்த மாதிரியான விஷயங்களில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு அதாவது 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் புதன் மூலியமாக எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு, போட்டிகள் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு, படிப்பதற்கான நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமையும். அரசாங்கம், சட்டம் இந்த மாதிரியான விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்குமேயானால் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர பார்த்தீங்கன்னா கோர்ட்டு லிட்டிகேஷன், லேண்ட் லிட்டிகேஷன் இந்த மாதிரியான விஷயங்களில் நிச்சயமான வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. பண வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பேச்சின் மூலியமாக அடுத்தவர்களை எப்படியும் வசப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் அபரிமிதமான லாபங்களும் ஆதாயங்களும் இருக்கக்கூடிய காலகட்டம். பார்ட்னர்ஷிப் தொழிலில் நல்ல ஒரு வெற்றி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதியே 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால தந்தையின் கடன்களை தீர்க்கக்கூடிய வாய்ப்பும், தந்தையின் மூலியமாக வரக்கூடிய சொத்துக்களும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். 7ஆம் இடத்தில் உங்களுக்கு குரு, சுக்கிரன் 2 பேருமே சேர்ந்து இருக்கிறதுனால திருமணத்திற்கு கொஞ்சம், அதாவது திருமணம் பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு டெசிஷன் எடுக்க முடியாத நிலைமையில் நல்ல வரன்களாகவே வரக்கூடிய வாய்ப்பு. ஆனால் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிறது ரொம்பவும் நல்லது.
சுக்கிரன் மாறின பிறகு உங்களுக்கு அந்த டெசிஷன் கிளியராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள், அதாவது 5/7/2026க்கு பிறகு நல்ல ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். மொத்தத்தில் பார்க்கும்போது மகர ராசி சிகரத்தை ஆளக்கூடிய, சிகரத்தை எட்டக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 95 விழுக்காடுகள் பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.